கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2026ஆம் ஆண்டினுடைய முதலாவது ஓய்வு நாள் மாலையிலும் கூட தேவ செய்தியை உங்களோடு பேசும்படியாய் தேவன் எனக்கு கொடுத்த கிருபைகளுக்காய் நான் தேவனை துதிக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துதலை இந்த மாலை வேளையில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு 2026ஆம் ஆண்டினுடைய முதலாவது ஓய்வு நாள். எனவே உங்கள் அனைவருக்கும் சபையின் சார்பிலும் என் சார்பிலும் இந்த புத்தாண்டு வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் ஒரு பழைய வருடத்தை நாம் கடந்து 2025ஐ நாம் கடந்து 2026ஆம் ஆண்டுக்குள்ளாக நாம் காலெடுத்து நாம் வைத்திருக்கின்றோம். 2025ஆவது ஆண்டை நாம் பார்க்கின்ற பொழுது, உங்களுடைய ஒளி பிரகாசிக்கட்டும், லெட் யுவர் லைட் ஷைன் என்று சொல்லக்கூடியதான தலைப்பில் அது நம்முடைய சபையினுடைய கருப்பொருளாக இருந்தது. அதனுடைய அடிப்படையில் தான் நாம் செய்திகளை கேட்டோம். இன்றைக்கு இப்பொழுது இந்த 2026ஆம் ஆண்டில் நாம் வருகின்ற பொழுது, பி ரூட்டட் அண்ட் பில்டப் இன் கிரைஸ்ட் என்று சொல்லிக்கொண்டு, அதாவது கிறிஸ்துவில் வேரூன்றி கட்டி எழுப்பப்படுதல் என்பதுதான் நம்முடைய சபையினுடைய கருப்பொருள். அப்படி என்றால் இந்த 2026ஆம் ஆண்டு உள்ள செய்திகள் அனைத்தும் இந்த தலைப்பின் கீழ்தான், கிறிஸ்துவில் வேரூன்றி கட்டி எழுப்பப்படுதல் என்ற தலைப்பில் தான் இந்த செய்திகள் எல்லாம் இருக்கும். இன்றைக்கு காலையில் போதகர் நம்மோடு இந்த செய்தி இந்த தலைப்பில் அவர் பேசினார். இந்த வருடத்தினுடைய கருப்பொருளின் அடிப்படையில் கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் 6-7 வசனங்களிலிருந்து அவர் நம்மோடு பேசினார். அதுதான் நம்முடைய சபையினுடைய இந்த 2026ஆம் வருடத்திற்குரிய கருப்பொருள். நீங்கள் 3 சபைகளிலும், ஆங்கில சபையாக இருந்தாலும் சரி, சீன சபையாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய சபையாக இருந்தாலும் சரி, செய்திகள் எல்லாம் இதனுடைய அடிப்படையில் தான் இருக்கும். அப்படி என்றால் என்ன பொருள் என்றால், எப்படி ஒரு மரமானது செழிப்பாக வெளியே இருக்க வேண்டுமே என்றால் அதனுடைய வேரானது அது ஆழமாக நல்ல ஒரு பண்பட்ட இடத்தில் அது இருக்க வேண்டும். அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையும் கூட, நம்முடைய வாழ்க்கையானது தேவனை மகிமைப்படுத்துகின்ற ஒரு வாழ்க்கையாய், பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கையாய், விசுவாசமுள்ள ஒரு வாழ்க்கையாய் இருக்க வேண்டுமே என்றால் நம்முடைய வாழ்க்கையினுடைய அஸ்திபாரமானது வேதத்தின் மேல் இருக்க வேண்டும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்க வேண்டும். வேதத்தின் மேல், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்முடைய வாழ்க்கையானது கட்டப்படுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையானது உலகத்துக்கு பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அதுதான் அதனுடைய பொருள். எனவே இது எதை குறிக்கிறது என்றால், பொதுவாக சீஷத்துவம் என்று சொல்லிக்கொண்டு நாம் சொல்வோம், டிசைபிள்ஷிப் என்று சொல்லிக்கொண்டு, அதுதான் இந்த பொருளுடைய, இந்த நம்முடைய கருப்பொருளுடைய சுருக்கமானது. அப்படி என்றால் 2026ஆம் ஆண்டுக்குரிய கருப்பொருள் என்னவென்றால், சுருக்கமாக சொல்வோமே என்றால் சீஷத்துவம். அப்படி என்றால் சீஷத்துவம் என்றால் என்ன? அல்லது ஒரு சீஷன் என்பது நமக்கு பொதுவாக நமக்கு எல்லாருக்குமே மிகவும் நன்றாக தெரிந்தது. ஏனென்றால் குரு, சீஷன் அல்லது சிஷ்யன் என்று சொல்லிக்கொண்டு நாம் பொதுவாக நாம் உபயோகிப்போம். அப்படி என்றால் ஒரு சீஷன் என்று சொல்லக்கூடியவன், அவனுக்கு சில குணாதிசயங்கள் இருக்க வேண்டும். என்னவென்றால், அவன் தன்னுடைய வாழ்நாட்களில் தன்னுடைய குருவை அவன் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர் கற்றுக் கொடுக்கின்றதை, அவர் சொல்லிக் கொடுக்கின்றதை அவன் கேட்க வேண்டும். அதாவது நம்ம டிசைபிள் என்ற ஆங்கிலத்தில் நாம் சொல்கின்ற பொழுது அது 2 பதங்களினுடைய தொகுப்பது. அதாவது டிசிப்ளின் ப்ளஸ் ஸ்டூடெண்ட், அதாவது ஒரு டிசிப்ளின் ஸ்டூடெண்ட், அப்படி என்றால் ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு மாணவன் தான் அதனுடைய பொருள். அப்படி என்றால் அந்த மாணவன் அவன் சரியாக தன்னுடைய வாழ்நாட்களில் முதலாவது அவன் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டதை தன்னுடைய வாழ்க்கையிலும் நடைமுறைப்படுத்த வேண்டும். அடுத்து அவன் தன்னுடைய குருவை போல் அவன் மாற வேண்டும். மாறுவது மாத்திரம் கிடையாது, அவன் என்ன கற்றுக்கொண்டானோ அதை என்ன செய்ய வேண்டுமே என்றால் மற்ற மக்களுக்கு அவன் கற்றுக் கொடுக்க வேண்டும். இதுதான் ஒரு சிஷ்யன் அல்லது சீடனுடைய முக்கியமான ஒரு வேலை. எனவே ஒரு டிசைபிள் அல்லது சீஷன் என்று வருகின்ற பொழுது அவனுக்கு குறைந்தது இந்த 4 குணாதிசயங்கள் இருக்க வேண்டும். ஒன்று, அவன் தன் வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய ஆசிரியரிடமிருந்து, தனக்கு யார் குருவாக இருக்கின்றாரோ அவரிடத்திலிருந்து அவன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவன் கவனமாக என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலாவது அவன் கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, அவன் கற்றுக்கொள்வது மாத்திரம் கிடையாது, தன்னுடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். நடைமுறைப்படுத்தி அவன் தன்னுடைய குருவை போல் அவன் என்ன செய்ய வேண்டுமே என்றால் மாற வேண்டும். மாறுகிறது மாத்திரம் கிடையாது, அவன் அதை எதை கற்றுக்கொண்டானோ
அதை என்ன செய்ய வேண்டுமே என்றால் பிற மக்களுக்கு அவன் சொல்லிக் கொடுத்து மற்றவர்களையும் அவன் சீஷனாக்க வேண்டும். இந்த 4 குணாதிசயங்களும் குறைந்த அளவுக்கு ஒரு சீஷனுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நம்ம பார்க்கின்றோம். எனவே இந்த சீஷன் அல்லது சீஷத்துவம் என்று வருகின்ற பொழுது இந்த வார்த்தையானது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமுள்ள ஒரு வார்த்தை கிடையாது. நாம் உலகத்தை பார்ப்போமே என்றால் உலகத்தில் தத்துவ ஞானிகள் இருக்கின்ற பொழுது, சில ஆசிரியர்கள் இருக்கின்ற பொழுது, அவர்களுக்கு என்று சொல்லிக்கொண்டு சீஷர்கள் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். இப்பொழுது நம்ம கிரேக்க தத்துவ ஞானிகளை எடுத்துக்கொள்வோமே என்றால் அந்த பிலாசபர்ஸ் என்று சொல்வோம். அவர்களை நாம் பார்க்கின்ற பொழுது அதில் தலை சிறந்த 3 நபர்கள் நமக்கு நினைவுக்கு வருகின்றது. சாக்ரட்டிஸ் ஒரு ஆள், பிளேட்டோ ஒரு ஆள், அப்புறம் நாம் பார்க்கின்ற பொழுது அரிஸ்டாட்டில். இவர்களை நாம் பார்ப்போமே என்றால் இந்த சாக்ரட்டிஸோட சீஷன் தான் பிளேட்டோ, பிளேட்டோவோட சீஷன் தான் அரிஸ்டாட்டில். அப்படி என்றால் தன்னுடைய ஆசிரியரிடமிருந்து அவன் சரியாக கற்றுக்கொண்டு மற்ற மக்களுக்கு போதிக்கின்றவனாக இருக்கின்றான். எனவே நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கின்ற பொழுது பொதுவாக சீஷர்கள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆனால் நம்ம வேதத்தை வாசிப்போமே என்றால் மற்ற அதிகமான சீஷர்களை நம்மால் பார்க்க முடியும். உதாரணமாக மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோமே என்றால் உங்களுக்கு 18வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். மார்க் 2:18 வாசிக்கின்றேன். இப்பொழுது மற்ற சீஷர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவர்கள் வந்து சொல்வது என்னவென்றால், யோவானுடைய சீஷரும் பரிசேயருடைய சீஷரும் உபவாசம் பண்ணி வந்தார்கள். அவர்கள் அவரிடத்தில் வந்து, யோவானுடைய சீஷரும் பரிசேயருடைய சீஷரும் உபவாசிக்கிறார்களே, உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறது என்னவென்று கேட்டார்கள். இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது யோவான் ஸ்நானகனுக்கு சீஷர்கள் இருக்கின்றார்கள், இந்த பரிசேயருக்கு சீஷர்கள் இருக்கின்றார்கள், அதே போல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷர்கள் இருக்கின்றார்கள் என்று நாம் பார்க்கின்ற வேதத்தில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது மோசேக்கு சீஷர்கள் இருந்தார்கள் என்று சொல்லிக்கொண்டு பார்க்க முடியும். அப்படி என்றால் ஒரு நபர் பின்பற்றி அவரை போலாகி மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றவர்கள் தான் இந்த சீஷர்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க. எனவே சீஷத்துவம் என்று வருகின்ற பொழுது அவர்கள் என்றால் நம்முடைய சபையினுடைய குறிக்கோள், நம்முடைய கருப்பொருள் என்று வருகின்ற பொழுது நம்முடைய அடிப்படையில் நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள். அப்படி என்றால் நாம் செய்ய வேண்டிய கடமைகள் குறிப்பாக இந்த 4 காரியங்களும் இருக்கின்றன. ஒன்று, நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்வது மாத்திரம் கிடையாது, இரண்டாவதாக அந்த கற்றுக்கொண்டதை நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நடைமுறைப்படுத்த வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். மூன்றாவதாக நாம் யாரை போல் மாற வேண்டுமே என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை போல் மாற வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு உதாரணமாக யாரை வைத்துக்கொள்ள வேண்டுமே என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் நம்ம எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது, மேகம் போன்ற இத்தனை விதமான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க நாம் பாவத்தையும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நமக்கு ஆண்டவராய் இருக்கின்ற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கின்ற பாதையில் நாம் ஓட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அந்த வசனம் சொல்லிக் கொண்டிருக்கு. எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை போல் நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் மாற வேண்டும். அடுத்தது 4ஆவதாக நாம் என்ன கற்றுக்கொண்டோமோ அதை நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் மற்ற மக்களுக்கு நாம் சொல்லிக் கொடுத்து மற்றவர்களையும் நான் சீஷராக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க. அதுதான் ஒரு சீஷனுடைய வேலை. இப்பொழுது பெரிய கேள்வி, அப்படி என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு எத்தனை சீஷர்கள்? இந்த கேள்விக்கு நமக்கு சரியாக விடை தெரிய வேண்டும். ஏனென்றால் இங்கே தான் பெரிய பிரச்சனையே இருக்கின்றது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு எத்தனை சீஷர்கள் இருக்கின்றார்கள்? பொதுவாக நாம் கேட்டால் என்ன சொல்வோமே என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு 12 சீஷர்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் சொல்வோம். இது பொதுவாக நாம் உபயோகிக்கின்றது. ஆனால் வேதத்தை நாம் பார்ப்போமே என்றால், எடுத்தவர்கள் எனக்காக ஒரு வசனத்தை வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12 மற்றும் 13 வசனங்கள். லூக்கா 6ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்கள். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது விடிந்தபோது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அதுக்கு பின்பாடி இருக்கின்றது அந்த 12 பேருடைய பெயரே இருக்கும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை வரவழைத்து
அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அந்த 12 பேருக்கு என்ன பெயர் கொடுக்கின்றாரே என்றால் அப்போஸ்தலர் என்று சொல்லிக்கொண்டு அவர் பெயர் கொடு. அப்படி என்றால் சீஷர்கள் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின எல்லாருமே சீஷர்கள். 12 பேர் கிடையாது, எல்லாருமே சீஷர்கள். அந்த சீஷர்களில் 12 பேரை என்ன செய்கின்றாரே என்றால் அப்போஸ்தலராக அவர் தெரிந்து கொண்டு அவர் அந்த ஊழியத்துக்கு விடுகின்றார். அப்போஸ்தல ஊழியத்தை நம்ம இப்பொழுது விட்டு விடுவோம், அங்கே நம்ம போக வேண்டாம். அதற்கென்று சில குணாதிசயங்கள் இருக்கின்றன, ஒரு சில காரியத்திற்காக. எனவே சீஷர்கள் என்று வருகின்ற பொழுது, இந்த சீஷத்துவம் அல்லது டிசைபிள்ஷிப் என்று வருகின்ற பொழுது, அது ஒரு சிலருக்கு உரியது, மற்றவர்களுக்கு கிடையாது என்று சொல்லக்கூடியதானது நாம் நிறைய மக்களிடத்தில் நாம் கேட்க முடியும். அவர்கள் என்ன சொல்வார்களே என்றால், ஐ எம் எ பிலீவர், நான் ஒரு விசுவாசி, பட் ஐ எம் நாட் அ டிசைபிள். ஆனால் நான் யார் கிடையாது, சீஷன் கிடையாது என்று சொல்லிக்கொண்டு சில மக்கள், பல மக்கள், ஒரு சில மக்கள் கிடையாது, பல மக்கள் சொல்வதை நம்மால் கேட்க முடியும். எனவே இந்த சீஷத்துவம் என்றால் என்ன, இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தான் இந்த சபையில் இந்த வருடத்தில் குறிப்பாக நாம் அதை கவனமாக நம்ம பார்க்க இருக்கிறோம். எனவே இப்பொழுது நமக்கு புரிகின்றது, நாம் எல்லாருமே யார் என்றால் சீஷர்கள். we are all disciples. நாம் எல்லாருமே எப்படி இருக்கின்றோமே என்றால் நாம் சீஷர்களாக நாம் இருக்கின்றோம். இது வேதத்தில் நீங்கள் பல இடத்தில் நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிரேட் கமிஷன் என்று சொல்லுவோம். சீஷர்களை அனுப்புகின்ற பொழுது என்ன சொல்வாரே என்றால், நீங்கள் உலகமெங்கும் சென்று எல்லாருக்கும் சொல்லி சீஷராக்கி அவளை என்ன செய்ய வேண்டுமே என்றால் சீஷராக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 26வது வசனம் நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த வசனம். வேடுத்தவர்கள் வேண்டுமென்றால் எனக்கா வாசியுங்கள். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்தினுடைய 26வது வசனம். ஒரு வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கின்ற பெயர் உண்டாய் கொடுக்கப்பட்டது. பாருங்கள், சீஷர்கள் அப்படி என்றால் யார்? யாரெல்லாம் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாருமே யார் என்றால் சீஷர்களாக இருக்கின்றார்கள். எனவே நாம் எல்லாரும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோமே என்றால் நாம் எல்லாரும் சீஷர்களாக இருக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க. எனவே இதை நாம் மறந்து போகக்கூடாது, மிகவும் முக்கியம். எனவே நாம் எல்லாருமே சீஷர்கள். அப்படி என்றால் இப்பொழுது நம்முடைய திருச்சபையில், தமிழ் திருச்சபையில் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு தெரியும், போன 2 வருடமாக ஒவ்வொரு மாதமும் ஒரு கருப்பொருளின் கீழ்தான் நாம் என்ன செய்கின்றோமே என்றால் நாம் செய்தியை நாம் கேட்டுக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு வருடத்துக்கு என்று ஒரு கருப்பொருள் இருக்கின்றது. அதனுடைய அடிப்படையில் ஒரு மாதத்துக்கு ஒரு கருப்பொருள், அந்த கருப்பொருளின் கீழ் 8 செய்திகள் அல்லது 10 செய்தி, அது எத்தனை செய்திகளோ அந்த மாதத்துக்கு உள்ள செய்திகள் அமைவதை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த மாதம் ஜனவரி மாதத்தினுடைய கருப்பொருள் என்னவென்றால், அங்கே நோட்டீஸ் போர்டில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று அங்கே இருக்கின்றது, deny yourself the path of true discipleship என்பதுதான் இந்த மாதத்தினுடைய கருப்பொருள். அப்படி என்றால் நம்மை நாம் தன்னைத்தான் வெறுத்தல் உண்மையான சீஷத்துவத்தினுடைய வழி என்ன என்பதுதான் இந்த மாதத்தினுடைய கருப்பொருளாக இருக்கின்றது. அந்த கருப்பொருளின் கீழ் இன்றைக்கு இந்த மாலையில் நம்முடைய செய்தியுடைய தலைப்பு என்னவென்றால், வாட் டஸ் இட் மீன் டு டினை யுவர் செல்ஃப்? அப்படி என்றால் தன்னைத்தானே வெறுப்பதின் அர்த்தம் என்ன என்று சொல்லிக்கொண்டுதான் நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஆதாரமாகத்தான் இன்றைக்குள்ள வசனத்தை இன்றைக்குள்ள செய்திக்கு ஆதாரமான வசனத்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது, வாசித்தோம். மத்தேயு 16ஆம் அதிகாரத்தினுடைய 24வது வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் என்றார் என்று சொல்லிக்கொண்டு நான் வாசிக்கிறேன். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்கின்றார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். அப்படி என்றால் கேள்வி, தன்னைத்தான் வெறுக்கிறது என்றால் என்ன? அதுதான் இன்றைக்கு இந்த மாலை வேளையில் நம்முடைய செய்தியுடைய தலைப்பாக இருக்கின்றது. அதனுடைய அடிப்படையில் தான் ஒரு சில காரியங்களை நான் கடந்து செல்ல விரும்புகின்றேன். இந்த இடத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது, மத்தேயு 16ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கின்ற பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களிடத்தில் அவர் கேட்பார், என்னை யார் என்று சொல்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு பலவிதமாக சொல்வார்கள். ஒரு எலியா என்று சொல்கின்றார்கள், எரேமியா என்று சொல்கின்றார்கள், ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்கின்றார்கள், யோவான் ஸ்நானகன் என்று சொல்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு அவருடைய சீஷர்கள் பதில் கொடுப்பார்கள். இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்பார், நீங்கள் என்னை யார் என்று நினைக்கின்றீர்கள்? நீங்கள் என்னை யார் என்று சொல்கின்றீர்கள்? பேதுரு உடனே சொல்வார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற மேசியா, கிறிஸ்து என்றால் மேசியா என்பது பொருள்.
இரட்சகர் மேசியா என்பது பொருள். எனவே நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற மேசியா நீ தேவனுடைய குமாரன், அப்படி என்றால் நீர் தேவன். ஒரு யூதர் ஒருவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்வாரே என்றால் அவர் தேவன் என்று சொல்கின்றார். எனவே நீர் தேவன் என்று சொல்லிக்கொண்டு அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர் அறிக்கையிடுவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு சில காரியங்களை எங்கே சொல்லுவார், சொல்லிவிட்டு இப்பொழுது அவரிடத்தில் சொல்லுவார், நாம் எருசலேமுக்கு செல்ல வேண்டி இருக்கின்றது, அங்கே நான் மரிக்க வேண்டும், மரித்து நான் உயிரோடு எழும்ப வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது பேதுருவுக்கு அப்படியே ஒரு ஷாக் ஆகிவிட்டது. ஏனென்றால் தங்களுடைய மேசியா மரிப்பது என்பது அவர்களால் அதை ஒத்துக்கொள்ளவே முடியாத காரியம். எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அழைத்து தனியாக கூப்பிட்டு அவர் என்ன சொல்கின்றார் என்றால், இப்படி நீங்கள்லாம் சொல்லக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு அவர் கடிந்து கொள்வார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் என்ன சொல்வாரே என்றால், அவனை அப்பால போய் சாத்தானே என்று சொல்லிவிட்டு அவனை திட்டிவிட்டு அவர் நீ இப்படி நினைத்து கொண்டிருக்கின்றீர்கள், ஏனென்றால் இவர் தேவன், இவர் அவருடைய மேசியா, அவரை பின்பற்றுகின்ற பொழுது நமக்கு எல்லாம் எளிதாக இருக்கும், அவர் நமக்காக வெற்றியை கொடுக்க வந்திருக்கின்றார் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், என்னை ஒருவன் பின்பற்றி வர வேண்டுமே என்றால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கின்றாரே என்றால் இந்த இடத்தில் சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். இதை இங்கே மாத்திரமல்ல, மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசித்திருக்கின்றோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துடைய 34வது வசனத்தை வாசிப்பீர்களே என்றால் அங்கே இதை நம்மால் பார்க்க முடியும். அதேபோல் லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்துடைய 23வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே என்றால் அங்கேயும் என்ன செய்ய முடியுமே என்றால் இதை நம்மால் பார்க்க முடியும். எனவே இப்பொழுது பெரிய கேள்வி என்னவென்றால், இந்த தன்னைத்தான் வெறுத்தல் என்றால் என்ன? தன்னைத்தான் வெறுத்தல் என்று சொல்கின்ற பொழுது செல்ஃப் டினையல் என்று சொல்லிக்கொண்டு ஆங்கிலத்தில் சொல்வோம், டினை தை செல்ஃப் என்று சொல்லிக்கொண்டு இங்கே யுவர் செல்ஃப் என்று சொல்லிக்கொண்டு இங்கே இருக்கும், நம்முடைய வேதாகமத்தில் இருக்கும். தன்னைத்தான் வெறுக்கிறது என்பது பொதுவாக நம்ம உபயோகிக்கின்ற ஒரு செயல். ஆனால் வேதத்தினுடைய அடிப்படையில் வருகின்ற பொழுது தன்னைத்தான் வெறுக்கிறது என்னது இல்லை என்று சொல்லிக்கொண்டு நான் சொல்ல விரும்புகின்றேன். பாருங்கள், சில வேளைகளில் நம்முடைய ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்காக, அதாவது நம்முடைய நல்ல சுகாதாரமான வாழ்க்கைக்காக நாம் என்ன செய்வோமே என்றால், நாம் சாப்பிடுவதற்கு தகுதி உள்ள உரிமை உள்ள சில பொருட்களை சாப்பிடுவதை என்ன செய்ய மாட்டோம் என்றால் நான் சாப்பிட மாட்டோம். பொதுவாக வைத்துக் கொள்வீர்களே என்றால் இன்றைக்கு கூட சிங்கப்பூரை நீங்கள் பார்க்கின்ற, சிங்கப்பூர் மாத்திரம் கிடையாது, பல உலக நாடுகளை நம்ம பார்க்கின்ற பொழுது அதிகமான உப்பு சத்து சாப்பிடக்கூடாது, அல்லது அதிகமான இனிப்பு சாப்பிடக்கூடாது, அதிகமான கொழுப்பு சாப்பிடக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் நமக்கு அறிவுரை கொடுப்பார்கள். எதற்கென்றால் நம்முடைய சுகாதாரத்திற்காக, நம்முடைய ஹெல்த்துக்காக. இது நம்ம சாப்பிடலாமா என்றால் சாப்பிடுவதற்கு நமக்கு உரிமை இருக்கின்றது. ஆனால் நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய சுகத்திற்காக நாம் என்ன செய்கின்றோமே என்றால், நம்மைக்கு அதை சாப்பிடுவதற்கு அனுமதி இருந்தாலும் கூட நாம் அதை வெறுக்கின்றோம், நாம் அதை கட்டுப்படுத்துகின்றோம். இது தன்னைத்தான் வெறுத்தல் கிடையாது. அடுத்து சில வேளைகளில் நமக்கு சில காரியங்களை அனுபவிக்க உரிமை இருந்தாலும் கூட நாம் ஒரு சில காரியங்களுக்காக நம்முடைய குடும்பத்தினுடைய பொருளாதார நிலைமையை நினைத்துக்கொண்டு, நம்முடைய நிலைமையை நினைத்துக்கொண்டு நம்ம என்ன செய்வோம் என்றால் அவாய்ட் பண்ணுவோம். உதாரணத்திற்கு, நான் ஒருவேளை ஒரு சந்தை கடைவெளிக்கு செல்கின்றேன் வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே சில ஸ்டால்ஸ் இருக்கின்றது, கடைகள் இருக்கின்றன. ஒரு கடையில் ஒருவேளை பிரியாணி இருக்கின்றது, அது 10 வெள்ளி. இன்னொரு கடையில் 5 வெள்ளி. நான் என்ன செய்கின்றேனே என்றால் 10 வெள்ளிக்கு சாப்பிட முடியும், ஆனால் 5 வெள்ளிக்கு சாப்பிடுவேனே என்றால் மீதி 5 வெள்ளியை வைத்துக்கொண்டு எனக்கு வீட்டுக்கு காய்கறி வாங்க முடியும் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய குடும்ப நன்மையை யோசித்து பார்த்து 5 வெள்ளிக்கு நான் சாப்பிடுவேன். அதுவும் நான் பார்க்கின்ற பொழுது என்னைத்தான் வெறுப்பது கிடையாது. இன்னும் நீங்கள் பார்ப்பீர்களே என்றால் சில வேளைகளில் சில மக்கள், பல மக்களாக கூட இருக்க முடியும், குறிப்பாக இந்த குட் ஃப்ரைடே வருவதற்கு முன்பாக ஒரு சில நாட்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் மாமிசம் புசிக்க மாட்டார்கள், உணவுகளிலும் சில வகைகளை அவர்கள் சாப்பிட மாட்டார்கள், ஒரு சில காரணங்களுக்காக. அதுவும் சாப்பிடுவதற்கு உரிமை இருந்தாலும் கூட சாப்பிடுவதை என்ன செய்வார்கள் என்றால் தவிப்பார்கள். இதுவும் தன்னைத்தான் வெறுத்தல் கிடையாது. இன்னும் சில மக்களை நம்ம பார்க்கின்ற பொழுது தன்னைத்தானே அவர்கள் வருத்திக் கொள்வார்கள். எதற்காக வருத்திக் கொள்வார்கள் என்றால் ஆவிக்குரிய விஷயத்தில் நன்றாக இருக்கலாம் என்பதற்காக தன்னைத்தானே வருத்திக் கொள்கின்ற மக்கள் உண்டு. மார்ட்டின் லூதருடைய வரலாற்றை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்றால் அடிக்கடி நம்ம கேட்டிருக்கின்றோம். அவர் தேவனிடத்தில் சேருவதற்காக, தேவனிடத்தில் நல்ல பெயர் வாங்குவதற்காக, தேவனோடு ஐக்கியமாவதற்காக
தன்னையே மிகவும் என்ன செய்து கொண்டாரே என்றால் வருத்தி கொண்டார். சாட்டையால் தன்னை அடித்து கொண்டார், பலவிதமான நாட்கள் சாப்பிடாமல் இருந்து கொண்டார். இப்படி பலவிதமான காரியங்களை அவர் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் செய்திருக்கின்றார். இதுவும் வேதத்தினுடைய அடிப்படையில் தன்னைத்தான் வெறுப்பது கிடையாது. இன்னும் சில வேளைகளில் நீங்கள் சில பார்ப்பீர்கள் என்றால் சில மக்கள் அவர்கள் இந்த உலகத்தில் பல பிரச்சனைகள் இருக்கின்றன, எனவே இதை வெறுத்து விட்டு நாம் ஒரு மொனாஸ்ட்ரியில் போய் இருக்கலாம், அப்படி என்றால் ஒரு மடத்தில் போய் இருக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு தனியாக ஒரு இடத்தில் என்ன செய்வார்கள் என்றால் போய் இருப்பார்கள். இதுவும் வேதத்தினுடைய அடிப்படையில் பார்ப்போமே என்றால் தன்னைத்தான் வெறுத்தல் கிடையாது. இப்படி பலவிதமான காரியங்கள் நமக்கு அனுமதி இருந்தாலும் கூட, அதை அனுபவிப்பதற்கு நமக்கு உரிமை இருந்தாலும் கூட, ஒரு சில காரணங்களுக்காக நாம் வேண்டுமென்றே என்ன செய்வோம் என்றால் அதை வெறுத்து விடுவோம், அதை அனுபவிக்க மாட்டோம். இப்படி நாம் செய்கின்றது சில வேளைகளில் பிரயோஜனமாக இருந்தாலும் கூட வேதத்தினுடைய அடிப்படையில் தன்னைத்தான் வெறுப்பது கிடையாது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இப்போ பெரிய கேள்வி, அப்படி என்றால் தன்னைத்தான் வெறுத்தல் என்றால் என்ன? இந்த வேதம் தன்னைத்தான் வெறுத்தல் என்று சொல்கின்றதே, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்கின்றதே, அப்படி என்றால் தன்னைத்தான் வெறுத்தல் என்றால் என்ன என்று சொல்லிக்கொண்டு 3 காரியங்களை, இந்த தன்னைத்தான் வெறுத்தலில் என்ன அடங்கி இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு 3 காரியங்களை நான் சுருக்கமாக உங்களோடு நான் பேசி நான் கடந்து செல்ல விரும்புகின்றேன். நீங்கள் கவனமாக கேட்கும்படியாக நான் உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வசனம் சொல்கின்றது, இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லிக்கொண்டு. அப்படி என்றால் முதலாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது தன்னைத்தான் வெறுத்தல் என்பது கிறிஸ்துவுக்காக துன்பத்தை சகிக்க தயாராக இருப்பதை உள்ளடக்கி இருக்கிறது என்பது என்னுடைய முதலாவது கருத்து. தன்னைத்தான் வெறுத்தல் என்பது கிறிஸ்துவுக்காக துன்பத்தை சகிக்க தயாராக இருப்பதை உள்ளடக்கி இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு. அப்படி என்றால் denying yourself involves the willingness to suffer for Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் துன்பத்தை சகிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை அது காண்பிக்கிறது என்பதுதான் என்னுடைய முதலாவது கருத்து. இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்று சொல்லிக்கொண்டு, அப்படி என்றால் கிராஸ் பியரிங் என்று சொல்லிக்கொண்டு நான் அப்படி என்றால் என்ன? அவன் தன்னை வெறுக்க வேண்டுமே என்றால் அவன் தன்னுடைய சிலுவையை எடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, தன்னுடைய சிலுவையை வெறுக்கின்றது, தன்னுடைய சிலுவையை எடுக்கின்றது என்றால் என்ன? வேதத்தில் நம்ம இங்கே மாத்திரமல்ல, இதே மத்தேயு 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது 10ஆம் அதிகாரத்தினுடைய 38வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். 10ஆம் அதிகாரத்தினுடைய 38வது வசனம் இப்படி சொல்கின்றது, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. லூக்கா 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போமே என்றால் வேதம் இவ்வண்ணமாக சொல்கின்றது. லூக்கா 14ஆம் அதிகாரத்தினுடைய 27வது வசனம், தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மிகவும் தெளிவாக சொல்கின்றார், ஒருவன் எனக்கு சீஷனாய் இருக்க வேண்டுமே என்றால் அவன் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு. அப்படி என்றால் என்ன? இன்றைக்கு நாம் எல்லாருக்கும் சிலுவை என்றால் என்ன என்று சொல்லிக்கொண்டு நன்றாக தெரியும். ஏனென்றால் நாம் கிறிஸ்தவர்களை பார்க்கின்ற பொழுது, நீங்கள் சபைகளுக்கு செல்கின்ற பொழுது எல்லா சபைகளிலும் கிறிஸ்தவ சபைகளில் இருக்கின்ற அடையாளம் என்ன? சிலுவை. நம்முடைய சபைகளில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் மேலே அந்த ஸ்டீப்பிளில் இருக்கின்றது ஒரு சிலுவை, மேல் இருக்கின்றது, முன்னாடியும் சிலுவை இருந்தது. முன்னாடி நமக்கு கூட இங்கே இருந்தது, இப்பொழுது நமக்கு இந்த ஹைட் கம்மியானதுனால அங்கே சிலுவை வைக்க முடியவில்லை. அது மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஒரு சிலுவை ஒரு அடையாளத்தை அவர்கள் சிலுவையை அவர்கள் தன்னுடைய செயனியில் அவர்கள் போட்டிருப்பார்கள், அடையாளமாக அவர்கள் வைத்திருப்பார்கள். ஏனென்றால் இந்த சிலுவையில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ரட்சிப்பை அவர் பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்ற பொழுது கூட, கொரிந்து திருச்சபை எழுதுகின்ற பொழுது அவர் சொல்வார், நான் நயமான எந்த விஷயத்தையும் சொல்வதற்காக உங்களிடத்தில் வரவில்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை குறித்தே நான் பிரசங்கிக்க வந்திருக்கின்றேன். நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் உங்களிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. ஏனென்றால் இந்த சிலுவையில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய என்னுடைய பாவங்களை தானே சுமந்து கொண்டு நமக்காக கல்வாரியில் மரித்து நமக்கு அவர் ரட்சிப்பை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். எனவே இந்த சிலுவை என்று சொல்லக்கூடியதானது
நமக்கு மிகவும் முக்கியம். இது நமக்கு எல்லாருக்குமே நன்றாக தெரியும். ஆனால் இங்கே சொல்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் அவரிடத்தில் பேசுகின்ற பொழுது அவர்களுக்கு சிலுவையை குறித்து ஏதாவது ஐடியா இருந்தது என்றால் கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிப்பார் என்று சொல்லிக்கொண்டு அவர்களுக்கு தெரியுமா என்றால் தெரியாது. ஏனென்றால் மேசியா மரிக்கின்றதே அவர்களால் எதிர்பார்க்க முடியவில்லை. அதுவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிப்பாரா என்பது அவர்களால் யோசித்து கூட பார்க்க முடியாது. ஆனால் சிலுவை என்று சொல்கின்ற பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை என்று சொல்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒன்று நன்றாக தெரியும். ஏனென்றால் அந்த நாட்களில் ஒரு மனுஷனுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டுமே என்றால், அந்த நாட்களில் உலகத்தை ஆண்டு கொண்டிருந்த ரோம அரசாங்கம், இந்த ரோம அரசாங்கம் மிகவும் மோசமான பாவத்தை செய்த அல்லது ஒரு குற்றத்தை செய்த மனுஷனுக்கு அவர்கள் கொடுக்கின்ற தண்டனை என்னவென்றால் மரண தண்டனை. இந்த மரண தண்டனையை எப்படி நிறைவேற்றுவார்களே என்றால் சிலுவையில் அறைந்து அவர்கள் நிறைவேற்றுவார்கள். அது மிகவும் கொடூரமான ஒரு மரணம். இன்றைக்கு நாம் பார்க்கின்ற பொழுது மரண தண்டனை எல்லா நாடுகளிலும், ஓரளவு எல்லா நாடுகளிலும் இருக்கின்றது. பொதுவாக என்ன செய்வார்கள் என்றால், சிங்கப்பூரை வைத்த வகையில் இந்தியாவை வைத்து பார்க்கின்ற பொழுது மிகவும் குறைவுதான். இருந்தாலும் அவர்கள் தூக்கில் போடுவார்கள். அந்த மனுஷனை என்ன செய்வார்கள் என்றால் அவர்கள் தூக்கில் போட்டுக் கொள்வார்கள். சில இடங்களில் எலக்ட்ரிக் சேர் இருக்கும். அதாவது அவர்கள் கொடூரப்படுத்தக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு ஒரு சேரில் வைத்துக்கொண்டு ஹை வோல்டேஜ் கரண்டை கொடுத்து பண்ணுவார்கள். அல்லது லீத்தல் இன்ஜெக்ஷன் இருக்கும், அதாவது ஒரு பாய்சனஸ் இன்ஜெக்ஷனை கொடுத்து, இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களிலும் இருக்கின்றன. ஆனால் இந்த ரோமர்கள் என்ன செய்வார்களே என்றால், இந்த தண்டனையை பெற்ற மனுஷன் அவன் தன்னுடைய சிலுவையை அவன் தன்னுடைய தோளில் அவன் அதை சுமந்து கொண்டு வர வேண்டும். அவன் அதை அந்த நகரத்தின் முழுவதுமாக சுற்றி கொண்டு அவன் அதை சுமந்து கொண்டு வர வேண்டும். அதை பார்க்கின்ற பொழுது மக்களுக்கு தெரியும் இவன் ஒரு பெரிய குற்றத்தை செய்திருக்கின்றவன். எனவே அவர்கள் என்ன செய்யலாம் என்றால் அவனை தூற்றலாம், அவனை அவர்கள் திட்டலாம், என்ன வேண்டுமென்றாலும் செய்யலாம். அவன் அதை பொறுத்து கொண்டு அந்த நகரத்தினுடைய வாசலுக்கு வெளியே சென்று அவனை அந்த சிலுவையில் என்ன செய்வார்கள் என்றால் அவனை தொங்க விட்டு விடுவார்கள். அவன் அப்படியே தொங்கிக் கொண்டிருப்பான். 2-3 நாட்கள் ஆகும். சில வேளை ஒரு நாள், எத்தனை நாள் என்பது தெரியாது. ஒரு நபரை பொறுத்து இருக்கின்றது. அவன் தன்னுடைய மூச்சை வாங்க முடியாமல் கடைசியில் என்ன செய்வானே என்றால் செத்து விடுவான். செத்த பிறகு அவனை தூக்கி என்ன செய்து விடுவார்களே என்றால் அங்கு வெளியே இருக்கின்ற குப்பை மேட்டில் அவர்கள் போட்டு விடுவார்கள். இதுதான் அவர்களுக்கு கொடுக்கின்ற மரண தண்டனை. எனவே ஒரு மனுஷன் தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு சொல்கின்ற பொழுது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கின்ற பொழுது, இந்த யூத மக்களுக்கு இவர்களுக்கு நன்றாக தெரியும். அப்படி என்றால் ஒருவன் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு செல்கின்றானே என்றால், முதலாவதாக அவன் ஒரு பெரிய குற்றவாளியாக இருக்கின்றான். இரண்டாவதாக அவனை தூஷிக்க முடியும், அவனை எல்லாமே செய்ய முடியும். மூன்றாவதாக அவன் மரிக்க இருக்கின்றான். அவனை திரும்ப வருவானே என்றால் திரும்பி வரமாட்டான் என்பது அவர்களுக்கு தெரியும். அப்படி என்றால் நம்முடைய சிலுவையை நாம் எடுக்க வேண்டுமே என்றால் நாம் யாரோடு இணைக்கப்பட்டிருக்கின்றோமே என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே நம்முடைய சிலுவையை நாம் எடுக்கின்றோம் என்பது முதலாவது நாம் என்ன செய்கின்றோம் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நான் இணைக்கப்பட்டிருக்கின்றேன், அவர் எனக்கு இரட்சகராய் இருக்கின்றார் என்பதை நாம் என்ன செய்கின்றோமே என்றால் வெளி மக்களுக்கு நாம் காண்பிக்கின்றோம். எப்படி ஒருவன் தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு எருசலேமில் சொல்கின்ற பொழுது இவன் ஒரு குற்றவாளி என்று சொல்லிக்கொண்டு மற்ற மக்களுக்கு தெரியுமோ, அதே போல் நாம் நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு சொல்ல வேண்டுமே என்றால், நாம் வெளியிடங்களில் நாம் சொல்கின்ற பொழுது நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷராக இருக்கின்றோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டு இருக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு எந்த நிலையிலும் எந்த மக்கள் முன்னிலையிலும் அறிக்கை இடுவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். இரண்டாவதாக அவன் சிலுவையை எடுத்துக்கொண்டு சொல்கின்ற பொழுது மற்ற மக்கள் என்ன செய்ய முடியுமே என்றால் அவனை தூற்ற முடியும், அவனை தூஷிப்பார்கள், அவனை அடிப்பார்கள், திட்டுவார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கின்ற பொழுது தெரியும். அவர் தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு சொல்கின்ற பொழுது மக்கள் என்ன செய்கின்றாரே என்றால் அவருடைய முகத்தில் அவர்கள் துப்புகின்றார்கள், எச்சிலை துப்புகின்றார்கள், அவர்கள் திட்டுகின்றார்கள், அடிக்கின்றார்கள், எல்லாம் செய்கின்றார்கள். பாருங்கள், அப்படி என்றால் நாம் நம்முடைய சிலுவையை எடுத்து சொல்கின்ற பொழுது நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய அவரை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்று அறிக்கை பண்ணுகின்றபடியினால் நமக்கு எந்த விதமான பிரச்சனைகள், எந்த விதமான துன்பங்கள் வந்தாலும் நாம் அதை சகித்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை நாம் என்ன செய்கின்றோமே என்றால் நாம் காண்பிக்கின்றவர்களாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல அருமையானவர்களே, மரணமே நமக்கு வந்தாலும் கூட நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் அவருக்காக நான் சகிக்க தயாராக இருக்கிறேன் என்பதை நாம் என்ன செய்கின்றோமே என்றால் காண்பிக்கின்றோம். மரணம் வரும் என்பதோ அல்லது மக்கள் தூஷுவார்கள் என்பதோ கிடையாது. குறிப்பாக இந்த நாட்டில் அவர்கள் ஒன்றுமே ஒன்று செய்ய முடியாது. கிறிஸ்தவர்கள் என்றால் நம்மால் ஒன்று செய்ய முடியாது. ஆனால் சில இடங்களில் நீங்கள் செல்வீர்களே என்றால் சில வேளைகளில் அவர்கள் மிகவும் கேவலமாக பார்ப்பார்கள், அதை ஒரு செயலாகவே அவர்கள் பார்ப்பார்கள். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் கூட
எப்படி ஒரு மனுஷன் தன்னுடைய சிலுவையை அவன் சுமந்து கொண்டு குற்றவாளியாக செல்கின்ற பொழுது அவனுக்கு என்ன நிந்தனைகள் நேரிட்டாலும் அதை துவங்கி அவன் செல்ல வேண்டுமோ, அதே போல்தான் அருமையானவர்களே, நம்முடைய சிலுவையை நாம் சுமந்து செல்ல வேண்டுமே என்றால் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்காக எந்த பாடுகளையும் அனுபவிப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். சிலுவையை நாம் பார்க்கின்ற பொழுது அவமானத்தின் சின்னம். எனவே சில மக்கள் நம்மை அவமானமாக திட்டலாம், சில மக்கள் நம்மை ஏளனம் செய்யலாம், சில மக்கள் வேண்டுமென்று பலவிதமான காரியங்களை செய்யலாம். என்ன இருந்தாலும் சரி, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சீஷராக இருக்கின்றோம். அவரை சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன், நான் அவருடைய பிள்ளையாக இருக்கின்றேன் என்பதை சொல்வதற்கு எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் கூட நாம் தயாராக இருக்க வேண்டும். தயாராக இருக்கிறோம் என்பதை நம்முடைய சிலுவை காண்பிக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால், கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தினுடைய 24வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். கொலோசியர் 1:24. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்றார், இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷமடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகின்றேன். நான் பாடுகளை என்னுடைய மாமிசத்தில் நான் படுகின்ற பொழுது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்காக நான் இவைகளை படுகின்ற பொழுது நான் என்ன செய்கின்றேனே என்றால் பாடுகளில் சந்தோஷம் அடைந்து என்று சொல்லிக்கொண்டு, தனக்கு தன்னுடைய மாமிசத்தில் பிரச்சனைகள் வருகின்ற பொழுது, மற்ற மக்கள் பிரச்சனைகள் கொடுக்கின்ற பொழுது நான் என்ன செய்கின்றேனே என்றால் சந்தோஷம் அடைகின்றேன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்காக இதை அனுபவிப்பதற்காக என்று சொல்லிக்கொண்டு சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். நீங்கள் பிலிப்பியர் வாசிப்பீர்களே என்றால் 3ஆம் அதிகாரத்தினுடைய 10 முதல் 11 வசனங்களை நம்ம வாசிக்கின்ற பொழுது, அதுக்கு முன்னாடி வாசிக்கின்ற பொழுது தன்னுடைய பெருமைகளை எல்லாம் அவர் சொல்லிக்கொண்டு வருவார். நான் யார் என்று சொல்லிக்கொண்டு, நான் எங்கே பிறந்த, நான் ஒரு யூதன், நான் ஒரு பரிசேயர் என்று சொல்லிக்கொண்டு தன்னுடைய பெருமைகளை சொல்லிக்கொண்டு வருகின்றவர் 10:11 வருகின்ற பொழுது சொல்லுவார், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். எனக்கு இருக்கின்ற எல்லா பொறுமைகளையும், எனக்கு இருக்கின்ற எல்லாவற்றையும் நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்காக நான் அவற்றை குப்பை என்று எண்ணுகிறேன், ஒன்றுமில்லை என்று எண்ணுகிறேன் என்று சொல்லிக்கொண்டவர் சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தை வாசிப்பீர்கள் என்றால் 23 முதல் 28 வசனங்களை வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள். தன்னுடைய வாழ்நாட்களில் தான் எவ்வளவு பிரச்சனைகளை தான் அடைந்திருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கு சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். எனவே அருமையானவர்களே, நம்முடைய சிலுவையை நாம் சுமக்கிறோம் என்றால் நாம் அவருடைய பாடுகள், அவரால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் என்பதை நாம் தன்னை தான் வெறுக்கிறேன் என்றால் அதுதான் பொருள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். 2 உதாரணங்களை வேதத்திலிருந்து காட்ட விரும்புகின்றேன். மத்தேயு 10ஆம் அதிகாரம். மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் 32 முதல் 36 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். மத்தேயு 10 32 முதல் 36 கவனமாக கேளுங்கள். மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷன் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். அப்படி என்றால் நீங்கள் என்னை மறுதலிக்கவில்லை என்றால் நான் உங்களை மறுதலிக்க மாட்டேன். நீங்கள் என்னை மறுதலிப்பீர்களே என்றால் நான் என்ன செய்வேன்? தேவனுக்கு முன்பாக உங்களை மறுதலிப்பேன். அடுத்த வசனங்களை வாசியுங்கள். கவனமாக கேளுங்கள். பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். சமாதானத்தை அல்ல, பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். எப்படி எனில் மகனுக்கும் தகப்பனுக்கும், மகளுக்கும் தாய்க்கும், மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். நான் உலகத்தில் சமாதானத்தை கொண்டு வந்தேன் என்று நினைக்காதீர்கள், நான் பிரிவினை உண்டாக்க வந்திருக்கின்றேன். யோசித்து பாருங்கள் அருமையானவர்களே. சில வேளைகளில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த ரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, நீங்கள் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருப்பீர்களே என்றால் உங்களுக்கு அந்த பிரச்சனை தெரியாது. நீங்கள் ஒருவேளை வேறு ஏதாவது மதத்தில் இருக்கின்றவருடைய குடும்பத்தில் நீங்கள் பிறந்திருப்பீர்களே என்றால்
நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லிக்கொண்டு உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் சொல்வீர்களே என்றால் எவ்வளவு பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு இந்த உலகத்தில் பல இடங்களில் நம்மால் பார்க்க முடியும். பல மக்களுடைய சாட்சியை நான் கேட்டிருக்கின்றேன். தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது தன்னுடைய குடும்பத்தில் சொல்ல முடியாது. சொன்னால் வீட்டிலிருந்து என்ன செய்து விடுவார்கள் என்றால் வெளியே அனுப்பி விடுவார்கள். எத்தனையோ இடத்தில் நடந்திருக்கின்றது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டபடியினால் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை வெளியே அனுப்பினது. தன்னுடைய சகோதரனை வெளியே அனுப்புகின்றது. கணவன் மனைவியை வெளியே அனுப்புகின்றது. எத்தனையோ பிரச்சனைகள். ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதற்காக. ஆனால் அப்படி ஏற்றுக்கொள்ள இந்த பிரச்சனை வருகின்ற பொழுது அதை சந்திப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் தயாராக இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டு பின்பு அவர் அதை சொல்வார். அங்கே தான் அந்த 38வது வசனத்தில் சொல்வார், ஒருவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றவில்லை என்றால் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான் என்று சொல்லிக்கொண்டு. எனவே எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை வரும், சாதாரண பிரச்சனைகள், அந்த பிரச்சனை கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சகித்துக் கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, என்னை நான் வெறுக்கிறேனே என்றால் அதுதான் அவருடைய பொருள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இன்னொரு பகுதியை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகின்றேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது 17வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்துக் கொண்டு வருவீர்களே என்றால் அங்கு ஒரு காரியம் நடக்கும். ஒருவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகின்றான். நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு பரலோகத்திற்கு செல்ல வேண்டும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பதில் கொடுப்பார். நீ என்ன செய்ய வேண்டுமே என்றால் நீ கட்டளைகளை கைக்கொள்ள வேண்டும். அவன் சொல்லுவான், நான் என்ன செய்வேன்? நான் கட்டளைகளை எல்லாம் என்னுடைய சிறு வயதிலிருந்து நான் கை கொண்டிருக்கின்றேனே என்று சொல்லிக்கொண்டு அவனுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் சொல்லுவான். இப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒன்றை சொல்லுவார். 21வது வசனம் நான் வாசிக்கின்றேன். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, கவனமாக கேளுங்க, அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ எல்லாவற்றையும் செய்திருக்கின்றாய், நியாயப்பிரமாணத்தின்படி செய்து கொண்டிருக்கின்றாய், உன்னிடத்தில் குறைவு இருக்கின்றதப்பா, ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. அப்படி என்றால் நீ எனக்காக என்னிடத்தில் நீ அன்பு வைக்கவில்லை, நீ உன்னுடைய பணத்தில் மேல் அன்பு வைத்திருக்கின்றாய், நீ என்னை பின்பற்றி வர வேண்டுமே என்றால் நீ இதை செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு எனக்காக எதையும் செய்வதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, அதுதான் நம்மை நாம் வெறுக்க வேண்டுமே என்றால் நாம் எதோ நம்மை செய்து கொள்ள வேண்டும் என்பது கிடையாது. நமக்கு ரட்சிப்பை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக எதையும் செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு பார்க்கின்றோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கை, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் உங்களுக்கு தெரியும். ஆபிரகாமுக்கு 25 வருடங்கள் கழித்து தன்னுடைய வாக்குத்தத்தம் செய்த மகனை கொடுக்கின்றார். ஈசாக்கு வளர்ந்து வருகின்றான். ஒரு நாள் சொல்கின்றார் தேவன் ஈசாக்கிடத்தில், நீ உன்னுடைய ஒரே ஏகசுதனை நான் உனக்கு காண்பிக்கும் மோரியா தேசத்து மலைகளின் மேல் எனக்காக தகன பலியாக இடு. யோசித்து பாருங்கள், நினைத்து பார்க்க முடிகின்றதா? ஆபிரகாம் என்ன செய்கின்றார்? ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை, தன்னுடைய மகனை கூட்டிக் கொண்டு செல்கின்றார். தேவனுக்காக எதையும் செய்வதற்கு ஆபிரகாம் என்ன செய்தாரே என்றால் தயாராக இருக்கின்றார். இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அருமையானவர்களே. தன்னைத்தான் வெறுத்தல் என்று வருகின்ற பொழுது நாம் முதலாவதாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் பார்க்கின்ற பொழுது துன்பங்களை சகிக்க நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது தன்னைத்தான் வெறுத்தல் என்பது நம் சித்தத்தை அல்ல, கிறிஸ்துவின் சித்தத்தை செய்வதை உள்ளடக்கியதாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக தன்னைத்தான் வெறுத்தல் என்றால் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, கிறிஸ்துவனுடைய சித்தத்தை நான் செய்ய வேண்டும். அப்படி என்ற denying yourself involves doing the will of Christ and not ours. நம்முடைய சித்தத்தை அல்ல. உலகத்தில் நாம் வாழ்கின்ற பொழுது நாம் எல்லாருக்குமே நம்முடைய இஷ்டத்தின்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஒரு ஆசை இருக்கும். அந்த ஒரு லிபர்ட்டி எனக்கு வேண்டும் என்று அது யாருக்கும் இல்லாமல் இருக்கவே இருக்காது. மனுஷனாய் பிறந்தால் நம்முடைய சித்தத்தின்படி எனக்கு செய்ய வேண்டும், அந்த உரிமை எனக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு எல்லாருக்கும் என்ன செய்யுமே என்றால் ஒரு விருப்பம் இருக்கும். ஆனால் இங்கே நான் பார்க்கின்ற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வசனத்தில் என்ன சொல்கின்றார்?
மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தில் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். அப்படி என்றால் அவன் என்ன செய்ய வேண்டுமே என்றால் என் சித்தத்தை அவன் செய்கின்றவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 31வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். யோவான் 8:31. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய சீஷராய் இருக்க வேண்டுமே என்றால் நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நம்முடைய சித்தத்தின்படி செய்ய முடியுமா என்றால் செய்ய முடியாது. நாம் யாருடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டுமே என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய சித்தத்தின்படி நாம் செய்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அதற்கு ஒரு நல்ல உதாரணம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நம்மை மீட்பதற்காக அவர் வந்திருக்கின்றார். அதுதான் அவர் வந்ததனுடைய நோக்கம். பிதாவானவர் குமாரனாகி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் அனுப்புகின்றார் இரட்சகராக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் நீங்கள் பல இடங்களில் நீங்கள் வாசிப்பீர்களே என்றால் யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்ற பொழுது 34வது வசனத்தில் அவர் அந்த சமாரிய ஸ்திரீயோடு அவர் பேசிக் கொண்டிருப்பார். பின்பு சீஷர்கள் உணவு கொண்டு வருவார்கள். உணவை கேட்கின்ற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்வாரே என்றால், பிதாவினுடைய சித்தத்தின் செய்வதுதான் என்னுடைய உணவாக இருக்கின்றது, என்னுடைய பானமாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு, அப்படி என்றால் நான் யாருடைய சித்தத்தை செய்ய வந்திருக்கின்றேனே என்றால் பிதாவினுடைய சித்தத்தை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்த பல காரியங்கள் பேசுகின்ற பொழுது யோவான் 6ஆம் அதிகாரத்தை வாசிப்பீர்கள் என்றால் 38, 39 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது பிதாவினுடைய சித்தத்தை நான் செய்ய வந்திருக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு, எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிதாவினுடைய சித்தத்தை செய்ய வந்தாரோ அதே போல் நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய சித்தத்தை நாம் செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும் என்றால் அதனுடைய பொருள் என்னவென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் கீழ்ப்படுகின்றவர்களாக இருக்க வேண்டும். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் பின்பற்றி வர வேண்டும். அவரை நமக்கு உதாரணமாக எடுத்துக்கொண்டு நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். யோவான் 10ஆம் அதிகாரத்துடைய 27வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது எப்படி ஒரு ஆடுகளை நாம் பார்க்கின்ற பொழுது தன்னுடைய மேய்ப்பனை பின்பற்றி சொல்கின்றதோ அதே போல் நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நமக்கு மேய்ப்பராய் இருக்கின்ற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றி நாம் சொல்ல வேண்டும். யோவான் 10:27 வேண்டும் என்றால் யாராவது வாசியுங்கள். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. நாம் அவருடைய ஆடுகளாய் இருக்கின்றோம். நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய சித்தத்தை செய்கின்றவர்களாக இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும். அருமையானவர்களே, அவரை நாம் பின்பற்றி நாம் நடக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேதுருவோடு உரையாடுவார். நீங்கள் யோவான் 21ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். 15 முதல் 22 வசனங்கள் நீங்கள் வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள். நேரம் குறைவாக இருக்கின்றபடினால் நாம் இப்பொழுது வாசிக்க வேண்டாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசிக் கொண்டு வருவார் பேதுருவோடு. நீ என்னை நேசிக்கின்றாய் என்று கேட்பார். நேசிப்பேன் என்று சொல்லுவார். என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லிவிட்டு பேதுரு எப்படி மரிக்க இருக்கின்றார் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்வாரே என்றால், நீ என்ன செய்ய என்றால் என்னை நீ பின்பற்றி வா என்று சொல்லிக்கொண்டு 19வது வசனத்தில் சொல்வதை பார்க்கலாம். இப்பொழுது பேதுருவுக்கு ஒரு பெரிய கேள்வி. என்னுடைய பாடு இப்படி இருக்கின்றதே, அப்படி என்றால் உமக்கு அருமையா இருக்கின்ற யோவானுடைய பாடு எப்படி இருக்கின்றது என்று கேட்கின்ற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்வாரே என்றால், அதை பற்றி உனக்கு கவலை வேண்டாம், நீ என்ன செய், என்னை பின்பற்றி வா. நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியதுதான் அருமையானவர்களே. நாம் நம்முடைய ஆண்டவராய் இருக்கின்ற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நாம் அவரை பின்பற்றுகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் என்ன பொருள்? நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்றோமே என்றால் அவருடைய கட்டளைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போமே என்றால் 5ஆம் அதிகாரத்துடைய 17வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, எபேசியர் 5:17 வாசிக்கின்ற பொழுது, ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். நாம் தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய சித்தம் என்ன என்று சொல்லிக்கொண்டு, அவருடைய சித்தம் எங்கே தான் இருக்கின்றது? இந்த வேதத்தில் தான் இருக்கின்றது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய சித்தம் எங்கே இருக்கின்றது? இந்த வேதத்தில் இருக்கின்ற, வேற எங்கேயுமே கிடையாது. இந்த வேதத்தில் அவருடைய ஆவியானவர் மூலமாக நமக்கு எழுதி கொடுத்திருக்கின்றார். அருமையானவர்களே, தேவனுடைய சித்தமானது இங்கே இருக்கின்றது. நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அவருடைய சித்தம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் என்ன?
நாம் பரிசுத்தமாகின்றது. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்துடைய 3வது வசனத்துடைய முதல் பகுதியை வாசிப்பீர்கள் என்றால் நாம் பரிசுத்தமாகிறது தான் அவருடைய சித்தமாக இருக்கின்றது. அப்படி என்றால் இந்த உலகத்தில் அவர் கொடுத்த கட்டளைகளை கற்றுக்கொண்டு அவருடைய சித்தத்தின்படி நாம் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய சித்தமாக இருக்கின்றது நம்முடைய வாழ்க்கையில். மாத்திரமல்ல, நாம் வேதத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது நீங்கள் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துடைய 16, 17 வாசித்தாலும் சரி, சங்கீதம் 119 105வது வசனம் நமக்கு நன்றாக தெரிந்த வசனம். அவருடைய வார்த்தை நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கின்றது. அதுதான் நமக்கு வழிகாட்டக்கூடும். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது என்று நாம் பார்க்கின்ற பொழுது இந்த வேதத்தினுடைய சத்தியங்களை நாம் அறிந்து கொண்டு அதன்படி அவரை பின்பற்றுகின்றது, அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்துகின்றது தான் அவருடைய சித்தமாக இருக்கின்றது. அதுதான் நம்மை நான் மறுதலிக்கிறது, நம்மை தான் வெறுக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் எனவே நம்மை நான் வெறுக்கிறது என்று வருகின்ற பொழுது நாம் அவரை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கட்டளைகளை நாம் கற்றுக்கொண்டு அவருடைய சித்தத்தின்படி நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். வேதத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது நீங்கள் யோவான் எழுதின லூக்கா எழுதின சுவிசேஷம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கெத்செமனேயில் ஒரு ஜெபிப்பார். ஜெபிக்கின்ற பொழுது என்ன ஜெபிப்பாரே என்றால், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். கல்வாரியில் மரிக்க இருக்கின்றார். அது எவ்வளவு பாடு என்பது அவருக்கு தெரியும். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகினும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்துக்கு படியாகட்டும் என்று சொல்லிக்கொண்டு பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்கின்றாரே என்றால், அவர் தேவனாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னைத்தான் வறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். மனுஷ சாயலானது மாத்திரம் கிடையாது, கல்வாரி பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். எதற்காக என்றால் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக. அருமையானவர்களே, வேதத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது பல இடங்களை வாசிக்க முடியும். தானியேலுடைய சரித்திரம், தானியேலை பார்க்கின்ற பொழுது பாபிலோனுக்கு சிறைபிடித்து சொல்கின்றார்கள். பாபிலோனுக்கு சிறைபிடித்து சொல்கின்ற பொழுது ராஜாவுடைய அரண்மனையில் இருக்கின்றான். கொடுக்கப்பட்டிருக்கின்ற கட்டளை என்ன? ராஜாவுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கப்படுகின்றதோ அதை என்ன செய்ய வேண்டும் என்றால் அவன் சாப்பிட வேண்டும். சாப்பிட்டானா என்றால் கிடையாது. ஏனென்றால் அந்த நாட்களில் ராஜாக்கு கொடுப்பதற்கு முன்பாக அதை அவருடைய மத அடிப்படையின்படி அவர்கள் அதனுடைய விக்கிரகங்களுக்கு படைத்து விட்டு கொடுப்பார்கள். இவர் யூதனாக இருக்கின்றபடியினால் விக்கிரகங்களுக்கு படைத்ததை சாப்பிடுவானா என்றால் சாப்பிட மாட்டார். எனவே என்ன செய்கின்றாரே என்றால், ராஜாவினுடைய அரண்மனையில் இருக்கின்றவரே, நான் ராஜாவுடைய சித்தத்துக்கு அல்ல, நான் எனக்கு ராஜாவுக்கு ராஜாவாக இருக்கின்ற தேவனுடைய சித்தத்திற்கு படி நான் செய்வேன் என்று சொல்லிக்கொண்டு அவர் என்ன செய்கின்றாரே என்றால் அங்கு கேட்கின்றார். என்ன நடந்தது என்பது நமக்கு தெரியும். பல மக்களை நம்மால் என்ன செய்ய முடியுமா என்றால் வேதத்திலிருந்து பார்க்க முடியும். அருமையானவர்களே, எனவே நாம் பார்க்கின்ற பொழுது தன்னைத்தான் வெறுத்தல் என்று வருகின்ற பொழுது நம்முடைய சித்தத்தின்படி அல்ல. நம்முடைய சித்தம் சில வேளைகளில் இருக்கும். பாருங்கள், நம் பல காரியங்களை நாம் செய்கின்ற பொழுது வேண்டுமென்றால் ஒரு உதாரணத்தை சொல்கின்றேன். நம்முடைய சித்தம் நமக்கு என்ன இருக்கும்? கொஞ்சம் காசு வந்தால் நன்றாக இருக்கும். எல்லாருக்குமே காசு வேண்டாம் என்று யாருமே சொல்ல மாட்டோம். நம்முடைய சிங்கப்பூரில் இருக்கின்றது 4D டோட்டோ என்றெல்லாம் இருக்கின்றது, லாட்டரி சிஸ்டம். இதில் நாம் எடுத்தால் நமக்கு ஒருவேளை பணம் கிடைக்கும் என்பது ஒரு ஆசை, எடுக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு நமக்கு எண்ணங்களும் இருக்கும். ஆனால் தேவனுடைய சித்தம் என்ன? அது தேவனுடைய சித்தம் கிடையாது. எனவே நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நம்முடைய சித்தத்தின்படி அல்ல, தேவனுடைய சித்தத்தின்படி அவர் நமக்கு என்ன காட்டி இருக்கின்றாரோ தன்னுடைய சித்தத்தை தன்னுடைய வார்த்தையில் கொடுத்திருக்கின்றார். எனவே நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் அவருக்கு சித்தத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் நாம் அவருடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். அப்படி என்றால் அவருடைய வேதத்தை நாம் கிரமமாக கற்றுக்கொண்டு நாம் அவருடைய வேதம் கொடுக்கின்ற கட்டளைகளின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்த வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது தன்னைத்தான் வெறுத்தல் என்பது மாமிசத்தை சிலுவையில் அறைவதை உள்ளடக்கியது என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தன்னைத்தான் வெறுத்தல் என்பது மாமிசத்தை சிலுவையில் அறைகின்றது. denying yourself involves crucifying the flesh. அப்படி என்றால் என்ன? கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போமே என்றால் ஒரு வசனத்தை எனக்காக வாசியுங்கள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துடைய 24வது வசனம், அதான் இதற்கு ஆதாரமான வசனம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தினுடைய 24வது வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கின்றார்கள். கிறிஸ்துவினுடையவர்கள், ஒருவன் கிறிஸ்துவனுடைய சீஷனாக இருக்க வேண்டுமே என்றால் அவன் தன்னுடைய மாமிசத்தையும் அதனுடைய இச்சையும் என்ன செய்ய வேண்டுமே என்றால் அவன் சிலுவையில் அறைந்திருக்க வேண்டும். அப்படி என்றால் என்ன பொருள்? அப்படி என்றால் என்ன பொருள் என்றால், பாருங்கள், நாம் ஒன்றை சிலுவையில் அறைகின்ற பொழுது
சிலுவையில் அறைந்தால் அதை எடுக்க முடியுமா என்றால் எடுக்க முடியாது, வரவே முடியாது. ஒரு மனுஷனை சிலுவையில் அறைகின்ற பொழுது அவன் கீழே வர முடியுமா என்றால் வரவே முடியாது. அப்படி என்றால் நாம் நம்முடைய இச்சைகளை, மாமிசத்தை சிலுவையில் அறைகின்றோமே என்றால் நம்மிடத்தில் இருக்கின்ற அந்த பாவத்தை நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, அப்படி என்றால் நாம் அதற்கு கீழ்ப்படியக்கூடாது, நாம் தேவனுடைய சித்தத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். எனவே நம்முடைய மாமிசத்தின் இச்சைகளை, நம்முடைய மாமிசத்தை நாம் சிலுவையில் அறைகின்றோம் என்றால், நம்முடைய மாமிசம் என்றால் என்ன? நான் நேரம் ஆகிவிட்டது, நீங்கள் வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது, கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களே என்றால் 16ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனங்களை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது அங்கு அவர் ஒரு காரியங்களை அவர் சொல்லிக் கொண்டு வருவார். 17ஆவது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாமிசத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. அப்படி என்றால் மாமிசம் என்றால் நம்மிடத்தில் இருக்கின்ற பாவ உணர்வுகள், அது மாமிசம். ஆவி என்றால் தேவனால் நடத்தப்படுகின்றது. எனவே நம்மிடத்தில் இருக்கின்ற பாவ உணர்ச்சிகளை, நம்மிடத்தில் இருக்கின்ற பாவத்தை நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் சிலுவையில் அறைய வேண்டும். நீங்கள் வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரத்தையும் வாசித்து பாருங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரத்தினுடைய 4 முதல் 13 வசனங்கள், அதே போல் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தினுடைய 16 முதல் 26 வசனங்களை நீங்கள் வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள். அப்படி என்றால் மாமிசம் என்ன என்று சொல்லிக்கொண்டு நமக்கு நன்றாக புரியும். அப்படி என்றால் பொருள் என்னவென்றால் நம்மிடத்தில் இருக்கின்ற பாவ இச்சைகள். இந்த பாவத்தை நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் சிலுவையில் அறைய வேண்டும். அருமையானவர்களே, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். இன்று நம்மிடத்தில் பாவம் இருக்கின்றதா என்றால் பாவம் நம்மை ஆள்வது கிடையாது, ஆனால் நம்மிடத்தில் எஞ்சிய பாவம் இருக்கின்றது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாவம் நம்மை ஆள்வது கிடையாது. அப்படி என்றால் sin is not reigning on us, நம்மேல் அது ஆட்சி செய்வது கிடையாது. பட் we still have the remaining sin. நம்மிடத்தில் எஞ்சிய பாவம் என்னும் இருக்கின்றது. நம்முடைய இருதயம் மாற்றப்பட்ட இந்த நிலைமையில் நாம் வாழ்கின்ற பொழுது நம்மிடத்தில் எஞ்சிய பாவம் இருக்கின்றது. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்வேனே என்றால், ஒருவேளை நம்மிடத்தில் ஒரு பழக்கம் இருக்கின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது என்னிடத்தில் ஒருவேளை குடிப்பழக்கம் இருந்தது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் அதை விட்டுவிட்டேன் என்று வைத்தாலும் கூட, மக்கள் கூடியிருக்கின்ற இடத்தில் நாம் செல்கின்ற பொழுது மக்கள் குடித்து கொண்டிருப்பார்களே என்றால் என்னுடைய நிலைமை என்ன ஆகும்? குடிப்பதற்கு தூண்டும். அது எண்ணம் வரும், வராமல் இருக்காது என்று சொல்ல முடியாது. பல பாவங்கள் இப்படி இருக்கின்றன. ஆனால் வருகின்ற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் அதை சிலுவையில் அறைய வேண்டும். அப்படி என்றால் அது என்னை ஆட்கொள்ளாமல் நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால், கலாத்தியர் 6 14வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்ற பொழுது சொல்கின்றார், நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே இல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கின்றேன். அப்படி என்றால் இந்த உலகம் என்னை ஏதாவது செய்ய முடியுமா என்றால் செய்ய முடியாத அளவுக்கு நான் சிலுவையில் அறையுண்டிருக்கின்றேன். அது மாத்திரமல்ல, உலகத்தை நான் என்ன செய்திருக்கின்றேனே என்றால் சிலுவையில் நான் அறைந்திருக்கின்றேன். அருமையானவர்களே, இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட. நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நம்மிடத்தில் இருக்கின்ற இச்சைகள், பாவ உணர்வுகள், இவைகளை நாம் சிலுவையில் அறைய வேண்டும். இதுதான் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை. நாம் இந்த உலகத்தில் நீதிமானாக்கப்பட்டதிலிருந்து பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பரிசுத்த வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் நாம் இருக்கின்ற நாட்கள் எல்லாம் நாம் பாவத்தை நாம் சந்திக்கக்கூடும், பாவத்தின் மூலமாக தூண்டக்கூடும். ஆனால் இந்த தூண்டுதல் வருகின்ற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் அந்த இச்சைகளை, இந்த பாவத்தை நாம் சிலுவையில் அறைகின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, கொலோசியர் 3ஆம் அதிகாரம், கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போமே என்றால் 1 முதல் 5 வசனங்களை வீட்டுக்கு வாசித்த 5வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். ஆகையால், கொலோசியர் 3:5, ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு. அப்படி என்றால் நம்முடைய மாமிசத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அடக்குவதற்கு நாம் பார்க்க வேண்டும். எளிதான காரியம் கிடையாது அருமையானவர்களே, இது மிகவும் மிகவும் கடினமான காரியம். இந்த பாவ உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்மிடத்தில் பாவம், எஞ்சிய பாவம் இருந்து கொண்டிருக்கின்றது. பிசாசானவன் நம்மை தூண்டிக் கொண்டிருக்கின்றான். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் பலவிதமான நாட்களில், பலவிதமான நேரங்களில் நாம் என்ன செய்ய முடியுமே என்றால் நாம் பாவத்துக்குள்ளாக முடியும். ஆனால் அந்த நிலைமை வருகின்ற பொழுது
நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றபடியினால், அவருடைய சீஷர்களாக இருக்கின்றபடியினால், நாம் பாவத்தை சிலுவையில் அறைய வேண்டும், அழிக்க வேண்டும், மாமிசத்தில் அழிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இப்பொழுது பெரிய கேள்வி, இது நம்மால் முடியுமா? இது என்னால் முடியுமா? இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாட்களில் அருமையான வேதம் சொல்கின்றது, நம்மால் முடியும். நமக்கு தேவன் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கின்றார். எனவே நம்மால் என்ன செய்ய முடியுமே என்றால் செய்ய முடியும். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டுக்கு சென்று அந்த பகுதியில் நீங்கள் வாசித்து பாருங்கள். 13வது வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். ரோமர் 8:13. மாமிசத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே மாமிசத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மாமிசத்தின் செய்கைகளை எப்படிதான் அழிக்க முடியுமே என்றால் பரிசுத்த ஆவியானவரால் தான் முடியும். நாம் எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கின்றார். அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம் எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கின்றார். அவருடைய வேதத்தை கொடுத்திருக்கின்றார், அவருடைய சித்தத்தை காண்பித்திருக்கின்றார். எனவே நம்மால் முடியுமா என்றால் முடியும். எனவே அவருடைய சீஷர்களாக இருக்கின்ற நாம், நம்மை நாம் வெறுக்கின்றது என்று நாம் பார்க்கின்ற பொழுது 3 காரியங்களை நாம் பார்த்திருக்கின்றோம். முதலாவதாக நம்மை நாம் வெறுக்கின்றது என்பது நாம் பார்க்கின்ற பொழுது, கிறிஸ்துவுக்காக துன்பத்தை அனுபவிப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, நம்மை நாம் வெறுக்கிறது என்று நாம் பார்க்கின்ற பொழுது, நம்முடைய சித்தத்தை அல்ல, கிறிஸ்துவுடைய சித்தத்தை நாம் செய்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். மூன்றாவதாக, நம்மை நாம் வெறுக்கிறது என்று நாம் பார்க்கின்ற பொழுது, நம்முடைய மாமிசத்தை நாம் சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, எனவே நாம் எல்லாரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்களாக இருக்கின்றோம். நாம் எல்லாருக்கும் அவர் ரட்சிப்பை கொடுத்திருக்கின்றார், அவருடைய பிள்ளையாய் மாற்றியிருக்கின்றார் கிருபையின் மூலமாக. இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற நாட்கள் நாம் அவருக்கு சீஷர்களாக வாழ வேண்டுமே என்றால் முதலாவது நாம் செய்ய வேண்டியது, நம்மை நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் தன்னைத்தான் வெறுத்து, தன்னைத்தான் வெறுக்கிறது என்றால் இதுதான். தன்னைத்தான் வெறுக்கிறது என்றால் கிறிஸ்துவுக்காக நாம் எதையும் செய்ய தயாராக இருக்க வேண்டும். தன்னைத்தான் வெறுக்கிறது என்றால் அவருடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். தன்னைத்தான் வெறுக்கிறது என்றால் பாவத்தை சிலுவையில் அறைந்து பாவம் செய்யாதபடி நம்முடைய வாழ்க்கையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். எனவே அருமையானவர்களே, இதுதான் இதனுடைய பொருள். எனவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எளிதான வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது அவருடைய எளிதான வாழ்க்கை கிடையாது. இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற நாட்களில் அவர்கள் நாம் சீஷர்களாக வாழ வேண்டும், அதை நமக்கு கட்டளையாக கொடுத்திருக்கு. எனவே இந்த செய்தியை நாம் கேட்டிருக்கின்றோம். இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற நாட்களில் நாம் அவருக்கு சீஷர்களாக நாம் வாழ்வதற்கு நம்முடைய சரீரத்தை நாம் பார்க்கின்ற பொழுது ஒடுக்கி நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்வோம். இப்படி வாழ்கின்ற பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்க எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையானது ஓய்வு நாளில் மாலை வேலைக்காக நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, 2026ஆம் ஆண்டு முதலாவது ஓய்வு நாள் மாலை வேளையிலும் கூட உடைய பிள்ளைகளாக உடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கின்றோம். இந்த வருடத்திலும் சீஷத்துவத்தை குறித்து இந்த திருச்சபையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது உடைய கிருபை எங்களோடு தங்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களை நாங்கள் வெறுக்கிறது என்றால் என்ன என்று சொல்லிக்கொண்டு உடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இவனமாக எங்களுடைய வாழ்க்கையில் உடைய சீஷர்களாக இருக்கின்ற நாங்கள் எங்களை வெறுத்து உடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு உம்மை பின்பற்றி வர நீ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பின்பற்றி வருவதற்கு நீதாம் எங்களுக்கு கிருபை கொடுத்து வழிநடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்களே முற்றிலுமாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்துவப்படுத்தி ஜெபிக்கிறோம். மீட்பரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமீன்.